குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25, 2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு போகிறோம் நம்ம டெய்லி கண்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026, 27ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்குமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே கொடுத்துருவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டர்ஸ் பார்த்துடலாம். கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கூடுதலாக 1.80 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் 2000 3400ஆகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் மொத்த தொகையான 1 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவாக இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரேஸ் மார்க்கு நீங்கள் அதை வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது 2026, 27ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசுடைய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது மிகவும் அரிதான நிகழ்வு. ஓகேங்களா? மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 9வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2 முதல் 4 வரை 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. சரிங்களா? அடுத்தது சென்னையில் உரிய அனுமதியின்றி மரக்கிளைகள் வெட்டப்பட்டால் அது குறித்து வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டு அறைக்கு 1913 அப்படின்ற தொலைபேசி எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனுமதியின்றி பொது சொத்துக்கு அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான சாலை ஓரங்கள் இருக்கிற மரங்களை வெட்டினா 1 லட்சம் ரூபாய் வரை வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது அரசு பள்ளிகளில் பயின்று சமூகத்தில் உயரிய நிலையில் உள்ள முன்னாள் மாணவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகளுக்கு தூதர்களாக நியமிக்கும் திட்டம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி தொடங்க வைக்கப்பட உள்ளது. சமூகத்தில் உயரிய நிலையில் உள்ள முன்னாள் மாணவர்களை அடையாளம் காணப்பட்டு அவர்கள் பயின்ற பள்ளிகளின் தூதர்களாக நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கடந்த 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த பள்ளியில் இதுக்கு முன்னாடி யாருன்னா படித்து ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து அந்த பள்ளியோட தூதராக வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம நேற்றே வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். 3வது பிரசவத்திற்கும் பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கவும் நிலத்தடி நீர் விற்பனை ஒழுங்குமுறை கட்டணம் வசூலிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்யும் தமிழ்நாடு நீர்வள மசோதா வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரை எடுத்தல் மற்றும் விற்பனைக்கு கொண்டு செல்லுதல் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துறதுக்கான விதிகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. மக்கள் தொகையின் வேகமாக வளர்ச்சி, காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆகியவற்றால் தமிழகத்தில் மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர் வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நெருக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாயிருக்கு. இதை தடுக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நீர்வள குழு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கவும் நீர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கவும் வந்து பார்த்திங்கன்னா மாநில மற்றும் மாவட்ட நீர் மேலாண்மை ஆணையத்தின் நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா வணிக நீர் பணியாளர்களை ஒழுங்குபடுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீருக்கு கட்டணத்தை விதிக்கவும் வெள்ளை மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஈரானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஐநா மனித உரிமை கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக இந்தியா வாக்களிச்சிருக்காங்க. ஈரானில் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 28 முதல் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து ஐநா மனித உரிமை கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா 39 சிறப்பு அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்தின் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளான பிரிட்டன், ஐஸ்லாந்து உள்ளிட்ட 25 நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருந்தது. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஈராக் உள்ளிட்ட 7 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து வந்து பார்த்திங்கன்னா வாக்களிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது
மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 45 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு நேற்று. மத்திய அரசின் இந்த 18வது வேலைவாய்ப்பு திருவிழா நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் 61,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகளை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். சரிங்களா. அடுத்தது, கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் 4 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம் என 7 பதக்கங்களுடன் ஹரியானா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் தக்க வச்சிருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1 தங்கப் பதக்கத்துடன் 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, பிரான்சினுடைய நைம்ஸ் நகரில் நடைபெற்ற இண்டோர் வேர்ல்ட் சீரிஸ் சர்வதேச வில்வித்தை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 21 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் மாணவரான திரு கணேஷ் மணிரத்னம் அவர் வந்து பார்த்திங்கன்னா முருக கணேஷ் மணிரத்னம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. தங்கப்பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. ஓகே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சுமார் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவதற்கான முதல் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்குது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா இந்த 3 நாட்டுடைய அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதாவது திங்கட்கிழமை ஜனவரி 26 நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவ நிபுணரான டாக்டர் மோகன் விஸ்வநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் 11 மருத்துவர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒரு ஆள், தமிழகத்தை சேர்ந்து இவரும் ஒரு ஆள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.